வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரியான ஒரு டூல் தான் இதுவும் ஸோ வால்யூம் ப்ரொஃபைலுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் உள்ள இது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அதிகமாக எந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கோ அதை நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, வால்யூம் எந்த இடத்துல அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கோ அதை நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். அது வேல்யூ வேரியா ஹை. அதே மாதிரி தான் இது மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி தான் வால்யூம் ப்ரொஃபைல்லையும் வேல்யூ வேரியா ஹை, வேல்யூ வேரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் மேக்ஸிமம் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ட்ரேடிங் வியூ சார்ட்டில் மற்ற பிளாட்ஃபார்மில் நமக்கு அதை ட்ரேடிங் வியூவில் தவிர மற்ற பிளாட்ஃபார்மில் நம்ம அதை ஃப்யூச்சரில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எப்படின்னா, இதையும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சர் சார்ட்டோட ஸ்பாட்டோட இண்டெக்ஸ் சார்ட்டோட ஃப்யூச்சர் உடைய இதில் தான் நமக்கு அதிகமான ட்ரேட் நடக்கிறதுனால வால்யூம் எந்த இடத்துல நமக்கு அதிகமாக இருக்குது, எது நமக்கு கம்மியான லோ வால்யூமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம இந்த வாரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி இதில் வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சில சீக்ரெட்ஸ். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்ட்ராடே பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி ஹெல்ப் பண்ணும், இதில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸு அதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோவே ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம இன்ட்ராடே பண்ணுறது கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த கண்டென்ட், அதாவது இன்றைக்கான இந்த இதில் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி நம்ம இதில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இதில் ட்ரிக்ஸை நம்ம சொல்கிறேன். அதாவது என்னென்னா, வேல்யூ இது நீங்கள் இதில் பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்கிரிப்டாக தர்றேன். கீழே உங்களுடைய நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, இது எப்படின்னா, இது வேல்யூ வேரியா ஹை, வேல்யூ வேரியா லோ. ஸோ அதே சேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி தான். இல்லை நீங்கள் இதில் டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி அதிலே வந்துடும். வேல்யூ வேரியா விஹெச்ஏ, விஹெச் லோ, எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். பிஓசி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரியே மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் இங்கே பாருங்கள், இது தெரியும். இது இன்றைக்குள்ள ஓப்பனிங் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸாக நிறையா நாள் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்குள்ள மார்க்கெட் ஓப்பனிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்துடுது. ஓகே, அதாவது இதோட ரூல் என்ன அப்படின்னா, இதில் நிறைய ட்ரிக்ஸ், ரூலுங்கிறத விட இதில் நிறைய இருக்கிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸ் டேனுடைய லோவில், இப்போ நம்ம வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஒன்று ரிஜெக்ஷன் ஆகிற இடம், இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லைனா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா, அதை போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகேவா? அதாவது என்னென்னா, வால்யூம் எந்த இடத்துல அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அந்த இடத்த நோக்கி தான் மார்க்கெட் போகும். ஏன்னா அதுதான் அங்கே தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த இடத்த நோக்கி மார்க்கெட் போகும். இப்போ வேல்யூ ஏரியாவினுடைய லோவும் ஒரு லிக்விடிட்டி, அதாவது ஃபண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆன இடம். அதே மாதிரி வேல்யூ ஏரியா ஹை, அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மூணுமே அதிகமாக ஃபண்டு அதிகமாக ஃப்ளோ ஆகிருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் என்ன, இந்த 3 இடமே ரொம்ப மெயினாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, இதனுடைய இது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டில் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இதே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, மேலே, அதாவது இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னா, மார்க்கெட் ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு திருப்பி ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே வேல்யூ ஏரியாவினுடைய லோக்கு பக்கத்தில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நடக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் ப்ரைஸில் போயிட்டு அப்படியே மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒரு ட்ரிக்ஸ். அதாவது என்னென்னா, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு பக்கத்தில் கீழேயோ
சாரி பிஓசிக்கு கீழேயோ பிஓசிக்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வேல்யூ ஏரியாக்குள்ளே தான், ஆனால் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் ஆகிற இடம் நமக்கு வந்து ஒன்று பிஓசியாக இருக்கும், இல்லைன்னா வேல்யூ ஏரியா ஹையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இது இந்த ப்ரீவியஸ் டேனுடைய அதான் ஃபுல் பாடி கேண்டில் வந்து உள்ளே இருக்கணும். ப்ரீவியஸ் டே இது என்றைக்கு உள்ள மார்க்கெட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் டே, அதாவது என்னென்னா இது வந்து வெள்ளிக்கிழமை, இது வந்து வேலைக்கிழமை, சாரி மன்னிக்கணும், இது வந்து புதன்கிழமை. ஓகே, இது வெள்ளிக்கிழமை மார்க்கெட், இது புதன்கிழமை மார்க்கெட். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது என்னைக்குன்னு அன்னைக்கு எங்கன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிறது வந்து பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? வேலைக்கிழமையுடைய சாரி இப்போ புதன்கிழமையினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா, புதன்கிழமையினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அங்கே போய் அப்படியே ரிஜெக்ஷன் ஆகுது நமக்கு. பார்த்தீங்களா? ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய இப்போ இந்த நாள் பாருங்கள், இது வந்து செவ்வாய்க்கிழமையினுடைய மார்க்கெட், இது புதன்கிழமையுடைய மார்க்கெட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல் பாடி வந்து நமக்கு வந்து உள்ளே வந்துருச்சு. அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகுது, கீழே ஃபுல்லாக போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டில் நமக்கு கொடுக்கு. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற இடம் ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு ரிவர்சல் ஆகலாம், இல்லைன்னா வேல்யூ ஏரியா ஹை போயிட்டு ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இது இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டுனா அதுக்காக ஃபுல்லாகவே ரிவர்சல் ஆகி அப்படியே வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், அப்படியே கீழே இறங்கிரும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கான ரிவர்சல் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், அதாவது என்னென்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது கூட இதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணி இதில் சின்ன ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லித்தரேன். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இந்த இடத்துலலாம் இது வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்துருக்கும் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிட்டு தான் மார்க்கெட் அடுத்த நாள் அப்படி ரிவர்சல் ஆகும். ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிவர்சல் ஆகும், இல்லைனா வேல்யூ ஏரியா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை அதுக்கு போய்ட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி தான். மார்க்கெட் இப்போ இங்கே ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா அப்படியே டைரெக்டாக போகுமானா இல்லை, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து டச் பண்ணி மேலே போகலாம். அதாவது 80லேருந்து 90% இப்படி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் ஏதாவது நியூஸ் பேஸ் பண்ணி அப்படி போகாது, எமோஷ்னலான ஒரு ட்ரேடிங். அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே பண்ண முடியாது. டெய்லி அந்த மாதிரி மார்க்கெட் நடக்காது. 85லேருந்து 90% இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுனா, ஒன்று இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரிவர்சல் ஆகி திருப்பி வந்து இந்த வேல்யூ ஏரியா லோ வந்து ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் என்னென்னா கீழே ஓப்பன் ஆகிருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே, ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே. அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் மேலே போகுதுன்னா இப்போ வேல்யூ ஏரியா லோ ஹை இருக்குது, வேல்யூ ஏரியா ஹை போயிட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் அந்த கேண்டில் க்ளோசிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவிங் ஆவரேஜோ இல்லைனா வந்து ஒரு வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி நிறையா இருக்குது. அதே மாதிரி வைவாப் வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மாதிரி அதுவும் ஒரு இது. அதை வச்சுலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு டூல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து நீங்கள் இதை மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி பாருங்கள், இது என்னைக்குள்ள மார்க்கெட் பாருங்கள். ஓகே, இது 6ஆம் தேதியினுடைய மார்க்கெட், மே 6ஆம் தேதி மார்க்கெட். இது வந்து மே 7ஆம் தேதி மார்க்கெட். மே 7ஆம் தேதி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து எங்கள் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ நான் எப்பவும் சொன்னதான், ஒன்று மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிவர்சல் ஆகும், இல்லைனா வேல்யூ ஏரியா ஹையில் போய் ரிவர்சல் ஆகும். ஸோ மார்க்கெட் பாருங்கள், வேல்யூ ஏரியா ஹை போய் அப்படி ரிவர்சல் ஆகிருக்கு. இதை ப்ரீவியஸாக நிறைய நாட்கள் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் மேக்ஸிமம் க்ளோசிங் நடக்கும்.
ஒருவேளை மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே க்ளோஸ் ஆகாமல் வேல்யூ ஏரியா விட்டு வெளியே மேலேயோ கீழேயோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டே அடுத்த நாள் மார்க்கெட் அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வரும். ஸோ அதுக்கான இது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு நிறைய நாள் பார்த்துருக்குறேன். அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதிலே ஒரு நாள் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த நாள் பாருங்கள். ஏப்ரல் 30 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிட்டு நல்லா ட்ரேட் ஆகுது. ஸோ இதோடைய எக்ஸ்பெண்டேஷன் எங்கே ஆகுது பாருங்கள். ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. ஸோ இது புதிய ஒரு அதாவது மார்க்கெட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஆனால் என்னென்னா லாஸ்ட்டு வந்து க்ளோசிங் பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. வேல்யூ ஏரியா இங்கே இருக்குது லோ, இது வந்து மார்க்கெட் வந்து கீழே க்ளோசிங் இருக்குது. ஓகேவா, இது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து கரண்ட் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து வேல்யூ ஏரியா லோக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ க்ளோசிங் கொடுத்தோன்னே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மார்க்கெட் வந்து கீழே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் அடுத்த நாள் அதுக்கு மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ரேஞ்சிலேயோ இல்லைனா வந்து ஒன்று உள்ள இதில் ஓப்பன் ஆகணும். ப்ரீவியஸ் டேனுடைய கேப், அதாவது இந்த க்ளோசிங் இருக்குது, க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகாமல் ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் போய் தான் ரிவர்சல் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. நியரஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு தான் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வால்யூம் ப்ரொஃபைல் இப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரியே வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது பாருங்கள், இந்த நாள் பாருங்கள், இந்த நாள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதுதான் தெரியும். ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் பாருங்கள், ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு, அதாவது வேல்யூ ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஓகேவா, அதாவது ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் எது? வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 3 தான் மெயினாக இருக்கும். ஸோ அதில் எது அதிகமாக ட்ரேட் அந்த இடத்துல வால்யூம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது மாறிக்கிறோம் மார்க்கெட். ஓகேவா, இது நிறைய நாட்கள் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நேரங்களே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வந்து, அதாவது எப்போவுமே வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங், வேல்யூ ஏரியாவுக்குள்ளே க்ளோசிங் கொடுக்கணும். வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துன்னா மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆகணும். இல்லைனா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்துடும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் க்ளோசிங் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் டேனுடைய அந்த கரண்ட் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே தான் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. டே ஹைலாம் கட் பண்ணி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணால், நம்ம ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஒரு டூல் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இன்றைக்குள்ள க்ளோசிங் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அது வேல்யூ ஏரியாக்குள்ளே வரல. மார்க்கெட் வேல்யூ ஏரியாக்குள்ளே வரதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, முழுக்க இப்படி தான் 100% வந்துடும் அப்படின்னு சொல்லல, அதை 80% நமக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படிங்கிறது வேறு ஏதாவது ஒரு டூல் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து வால்யூம் ப்ரொஃபைலுங்கிறது வந்து வால்யூம் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கிறதுனால, வால்யூம் எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் வந்து நம்ம வந்து, அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் எதை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கிறத சொல்லுவோம். எந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ வால்யூம் ப்ரொஃபைலுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள பிஓசிக்கும் வால்யூம் ப்ரொஃபைலில் உள்ள பிஓசிக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, அது சில நாட்கள் வரும், சில நாட்கள் ஒன்றா வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸை எடுத்துக்கிடும், அது வந்து ஒரு ப்ரைஸ். அது வந்து அதிகமாக டிபிஓ எந்த இடத்துல டைம் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டிபிஓ எந்த இடத்துல அதிகமான டிபிஓ வந்து விழுந்திருக்கோ அதை வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக அதை எடுத்துக்கிடும். ஓகேவா, ஆனால் இது என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல அதிகமான வால்யூம் ட்ரேட் இருக்கோ அதை எடுத்துக்கிடும். ஓகே, அதே மாதிரி இந்த நாள் பாருங்கள், இந்த நாளும் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோசிங். ஸோ மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகுது எங்கன்னு பாருங்கள்,
கீழே சின்ன கேப் டவுனில். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிவர்சல் ஆகும், இல்லைனா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹையில் போய் ரிவர்சல் ஆகும். மார்க்கெட் வேல்யூ ஏரியா ஹை போய் ரிவர்சல், அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, அது வேறு. ஓகேவா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வால்யூம் ப்ரொஃபைலில் உள்ள ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த வீடியோவை நம்ம வந்து இன்னும் அதிகமான நாட்கள் பேக் டெஸ்ட் பின்னாடி போய் உங்களுக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து காமிக்கலாம். ஸோ அது என்னென்னா இந்த இதோடைய அதாவது வீடியோனுடைய நேரத்தை தான் அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு இதில் சொன்ன ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து வேல்யூ ஏரியா ஹைக்கு வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோக்கோ இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கோ வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு ரிவர்சல் பாயிண்ட் எங்கேருந்து நமக்கு வந்து எந்த ப்ரைஸில் நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இப்போ நீங்கள் ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்சு அதாவது வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த ப்ரைஸ்லாம் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே அடுத்த நாள் வந்து நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வால்யூம் ப்ரொஃபைல். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து வேல்யூ ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வரும். ஒரு 80லேருந்து 85 90% மார்க்கெட் இப்படி தான் ட்ரேட் நடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் ஏற்படும். ஸோ அது ஏதாவது ஒரு நாள், அது வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. ரேர்னா இப்போ ஒரு மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் அந்த மாதிரி ட்ரேட் நடக்கும். அதாவது மேக்ஸிமம் 85% 90% இந்த மாதிரி தான் ட்ரேட் நடக்கும். இப்போ இந்த வேல்யூ ஏரியா கீழே இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ ஏரியா கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு, ஆனால் வேல்யூ ஏரியாக்குள்ளே போகலை. அப்போ மார்க்கெட் வேல்யூ ஏரியாக்குள்ளே போகணும். ஓகேவா? இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஃபண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதாவது நம்மளுடைய பண தேவைகள் எங்கே இருக்கோ அதை நோக்கி நம்ம போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டுடைய வந்து பணம் வந்து எந்த இடத்துல அதிகமாக ஃப்ளோவாக இருக்கோ அதை நோக்கி மார்க்கெட் மேலே போகும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நன்றி.